எனக்கு வசதியும் வாய்ப்பும் அந்தஸ்தும் கௌரவமும் இருக்குது அப்படின்னா, அதாவது கொடுக்கக்கூடிய கெப்பாபிலிட்டியும் இருக்குது அப்படின்னா நான் அந்த அளவுக்கு வாங்கலாம். எனக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி இல்லை, நான் இதுவே அரேஞ்ச் பண்ணி தான் வாங்குகிறேன், பின்னாடி இஎம்ஐ வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ இந்த 4ஆம் பாவத்து குரு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மேன்மை, அவன் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில் மேன்மை நிலை அப்படின்றது கொடுப்பான். ஆனால் நம்ம அகலக்கால் வைக்கும்போது கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது முற்பகுதி பலன். அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி இருக்குது, தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதியில் சனியினோட மேலே வந்து பார்த்திங்கன்னா குருனோட 9ஆம் பார்வை பதியுது. குருனோட பார்வை அது வக்ர பார்வையே இருந்தாலும் சனி மேலே பதியுது அப்படின்னும் போது சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவோம். அப்போ சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது குறையும். இது முற்பகுதியில் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிற்பகுதியில் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து பாருங்கள், மேஷராசி அன்பர்களுக்கு பிற்பகுதியில் மிதுனத்தில் இருக்க குரு பகவான், மிதுனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான், நான் அந்த காலகட்டம் சொன்னேன், டிசம்பர் 5 to மார்ச் 11, 2026 வரைக்கும். இப்போ 3ஆம் பாவத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து என்ன தோணும் மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேஷம் எதுவாக இருந்தாலும் நான் சாதிப்பேன், என்னால் முடியும், முயற்சி பண்ணாமல் தோல்வி அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசியே மேஷம் கிடையாது.